இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தூய பவுல் சொல்லுவார் பைபிளில், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள், நாங்களோ சிலுவையிலே அறையுண்ட இயேசுவை தேடுறோம்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள். யூதர்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. அவங்க சாட்சி கூட 2 பேர் சொன்னால் நம்புவாங்க. சாட்சியம் வேணும், அப்போதான் நம்புவாங்க. ஒருத்தர் சாட்சியம் பத்தாது, 2 பேர் சாட்சி சொல்லணும். இது நடந்து அதான் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா என்ன பண்ணுவார் பாருங்க, 2 பேராக பணிக்கு அனுப்புவார். ஏனென்றால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் அது நிகழ்ச்சின்னு சொல்ல நம்ப மாட்டாங்க. 2 பேர் சொன்னால் ஒத்துக்கணும். பைபிளே உண்டு, சட்டம் உண்டு அதுக்கு. சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்ட மக்களுக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை தான் இன்றைக்கு. சந்தேகம், இது கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்றைய இறை வார்த்தைகள் மிக பொருத்தமாக இருக்கும். தூய தோமையார் சொல்லலாம். ஏசப்பா உயிர்த்தாரு, 10 சீடர் அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 10 பேர் இருக்காங்க. இவர் அப்போ இல்லை. ஏசப்பா உயிர்த்து சில திருத்துவர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போது தோமா அங்கே இல்லை. தோமா திரும்பி உள்ள வராரு. அப்போ எல்லா சீடர்களும் சொல்கிறாங்க, நான் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் வந்தார், உயிர்த்துட்டார், நாங்கள் பார்த்தோம், உயிர்த்து இயேசுவை நாங்கள் பார்த்தோம் சொல்லும்போது தோமா நம்பலை. நான் ஏசப்பாவுடைய விழாவில் ஈட்டியால் குத்தன ரத்தம் பார்த்தீங்கன்னா விழா, அதில் நான் கை வச்சு பார்க்கணும், அவர்தான் செக் பண்ணணும். அவருடைய ஆணி பகிர்ந்த ஆணி காயம் இருக்கும் பாருங்க கை, அதில் நான் கை வச்சு பார்க்கணும் என்று தோமா சொல்லுவார். சகோதரர்களே, நம்புதல் என்பது அது இவ்வளோ ஒரு காரியம் பாருங்க பார்ப்போம். இது செஞ்சாதான் நம்புவேன், இது செஞ்சாதான் நீ யாரை நான் ஒத்துக்குவேன் என்பது அது நம்பிக்கைக்கு முற்றிலும் புறம்பானது. நம்பிக்கையின் தந்தை அபிரகாம், விசுவாசனுடைய தந்தை அபிரகாம். அவர் என்ன பண்ணுவார், கடவுள் அழைப்பார், அபிரகாம் வா, நாட்டை விட்டு வீட்டை விட்டு மொத்தமும் கிளம்புவார். வரும்பொழுது ஒருத்தருக்கு அவருடைய வேலையால் கேட்பார், அபிரகாம் நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா, எங்கே போகிறேன்னு சொல்லுங்கள். தெரியாது. சரி, தெரியாது. நாம் எப்போ போய் சேருவோம் தெரியுமா, தெரியாது. ஏதோ உனக்கு ஒரு அசலரி குரல் கேட்டுச்சுன்னு சொன்னேன், அது யாருன்னு தெரியுமா, தெரியாது. அபிரகாம் பதில் தெரியாது. திரும்ப சொல்லுவார், ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, என்னை அழைத்தவரனை கைவிட மாட்டார்னு அபிரகாம் சொல்வார். சொல்களை இது இந்த அபிரகாம் வீடியோ படத்தில் இருக்கின்ற ஒரு காட்சியை சொல்கிறேன். உண்மையிலேயே அபிரகாம் என்ன அப்படி தான் இருந்திருக்கோம், அப்படி தான் இருந்திருப்பார். அவரும் வராரு இல்லையா, எல்லாத்தையும் விட்டு வராரு இல்லையா. அப்போ பாருங்க, அப்போ இந்த நம்பிக்கை தான் நம்மில வேண்டும். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், நற்செய்தியில் பாருங்க, யூதர்கள் போதகரே எங்களுக்கு ஒரு அரும் அடையாளம் செஞ்சு காட்டுங்க, நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்கிறீங்க, நீங்கள் 2 மாத சர்வீஸ்வரன் சொல்கிறீங்க, கடவுளை உங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, நம்புகிறோம். என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு வானத்திற்கு அவர் அடையாளம் செஞ்சு காட்டுங்க, சாட்சியம் கொடுங்க, நான் நம்புகிறோம். சகோதரர்களே, நம்முடைய விசுவாசத்தால் அவரே புதுமை செய்வாரியா. காணா கூட பாருங்க, பச்சை தண்ணி அத்தனை மக்கள் கூடி இருக்கின்ற பார்வையில் ரசமாக மாறியது. சரிங்களா? இறந்து போன லாசர் உயிரா ஏஞ்சி வராரு, அத்தனை பேர் பார்க்க. சரிங்களா? தோணோயாளர் முடவர்கள் பேசுறாங்க, முடக்காத மட்டும் கட்டில் தூக்கின்னு போறான். சகோதரர்களே, நம்பிக்கையால் அற்புதம் நிகழுமே ஒழிய
நான் நிகழ்ந்தால்தான் நம்புவேன் என்பது நம்பிக்கைக்கு மாறான விஷயம். சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டேன் கூட வேலைக்கு போயிடாரு பாருங்க. அப்படி நான் என்ன நிரூபித்து காட்டி நீங்கள் விசுவாசிக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டான்னு சொல்லப்பட அவர்களை விட்டு அகன்று போனார். இப்படி விசுவாசம் வேண்டாம். நீ ஜபிக்கின்ற பொழுது நம்பிக்கையா ஜபிங்க, அற்புதம் நடக்கும். ஏன் முதல் வாசகம் தான் அதான் பாருங்க. முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஞானம் குறைவாக என்ன குறையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜபிங்க. நீங்கள் கடவுளத்தில் கேளுங்கள், ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். யாக்கோபு திரும்ப சொல்றார், முக்கியமான வாசகமா இருங்க. அவ்வாறு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஐயம் இல்லாமல் நீ கேட்கின்ற பொழுது அங்கே அற்புதம் நிகழும். அற்புதம் பண்ணாதான் நம்புவேன்னு சொன்னா ஒரு போதும் அற்புதம் நிகழாது. ஒரு பெரியவர் சொல்லுவார், அகிலமே அசைக்க முடியாத ஆண்டவருடைய திருக்கரத்தை அடியனுடைய சிறு ஜெபம் அஸ்டர்னு சொல்லுவார். கடவுளுடைய அற்புதம் கடவுள் கரத்தான அசைக்க முடியுமா? அசைக்க முடியும். எதனால்? விசுவாசத்தோடு கூடிய சின்ன ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை தூக்கி ஆசீர்வாதமான வச்சிடும். சிறுகளே, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மிலே அரும் அடையாளங்களை செய்வார். சரிங்களா? எனவே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், ஐயப்பாடின்றி ஜெபிப்போம், இல்லையா? கடவுள் மேல் சந்தேகம் இல்லாமல் ஜெபிப்போம். என் ஆண்டவனை பார்த்துக்குவார்கள். நான் முழுமையாக நம்பி ஜெபித்தால் அற்புதம் நிகழும். நான் சந்திப்பேன்.